நண்பர்கள் அனைவருக்கும் ஆனந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த நாளும் ஒரு மிகச்சிறந்த உற்சாகமான நாளாகவே நாம் அனைவருக்கும் அமையும். ஹாய் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு தூக்கத்தை பற்றியது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆஃப் ஸ்லீப். நமக்கு தூக்கம் ஏன் அவசியம், அதை பற்றிய அறிவியல், அதுதான் இந்த பதிவு. தூக்கத்தின் போதுதான் நம்ம கார் சர்வீஸ் பண்ற மாதிரி நம்ம உடம்பு சர்வீஸ் நடக்குதுங்க. அதுக்கு முக்கியமான 2 காரணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்க்காடியன் ரிதம்னு சொல்லக்கூடியது, சர்க்காடியன் கிளாக் ஒண்ணுங்க, இன்னொன்னு ஹோமியோஸ்டசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 2 காரணிகள். சர்க்காடியன் ரிதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சர்க்காடியன் கிளாக், அதாவது இன்டர்னல் பயாலஜிக்கல் கிளாக். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உள் உறுப்புகள், நிறைய மண்டலங்கள் இருக்குது இல்லைங்களா, நம்முடைய நரம்பு மண்டலங்கள்ல தொடங்கி சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம், அடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஜீரண மண்டலம் சொல்லக்கூடிய டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய இனப்பெருக்க மண்டலம், அதன் பிறகு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ், போன்ஸ், இப்படி நிறைய மண்டலங்கள் இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் ஒரு ஒருமித்த செயல்பாடு இருந்தால் தான் நம்முடைய செயல்பாடுகள் முழுமையானதாக, சரியானதாக நடக்கும். நம்முடைய பிரெயின் கொடுக்கக்கூடிய சிக்னல், சமிக்கை, ஒவ்வொரு ஆர்கனுக்கும் சரியான நேரத்துல போகணும். அந்த உறுப்பு அதை வாங்கி சரியான வேகத்துல இயங்கணும், சரியான நேரத்துல செயல்படணும். அப்பொழுதுதான் ஒரு ஒருமித்த செயல்பாடு நம்முடைய உடல் உறுப்புகளுக்குள்ள நிகழும். நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியமானதாக அமையும். அதே மாதிரி இந்த இன்டர்னல் கிளாக்னு சொன்ன சர்க்காடியன் ரிதம்ங்கிறது ஒவ்வொரு மண்டலங்கள்லையும் இருக்கு. இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ற மாஸ்டர் கிளாக் பேரு சுப்ரா சியாஸ்மெட்டிக் நியூக்ளியஸ், SCN சொல்றாங்க. இந்த SCNங்கிறது நம்முடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய பகுதி. இதுதான் மாஸ்டர் கிளாக். இந்த SCN சுப்ரா சியாஸ்மெட்டிக் நியூக்ளியஸ். இந்த SCNங்கிறது மற்ற அந்த இன்டர்னல் கிளாக், அதாவது சர்க்காடியன் ரிதம்ஸ் இன் டிஃபரெண்ட் ஆர்கன்ஸ், அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சிங்கர்னைஸ் பண்ணும், ஒரு ஒருமித்த செயல்பாடு. அது மட்டும் இல்லாம ரியல் டைம் கிளாக், நம்முடைய டே அண்ட் நைட் 12+12 24 ஹவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சைக்கிளோட நம்முடைய இன்டர்னல் பாடி கிளாக்கை சிங்கர்னைஸ் பண்ற வேலையவும் இந்த சூப்ரா சியாஸ்மெட்டிக் நியூக்ளியஸ் சொல்லக்கூடிய SCN தான் செயல்படுது. உதாரணத்துக்கு நாம மேல ஒரு பொருள் வேகமா மோத வருதுன்னா, அந்த பொருளின் வேகத்தை கண்ணு பார்த்து பிரெயினுக்கு அந்த சிக்னலை கொடுத்து உடனே அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, நம்ம உடல் உறுப்புகளுக்கு சிக்னல் அனுப்புது, உடனே மூவ் பண்ண சொல்லுது. அந்த பொருள் வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்ப மூவ் பண்ண சொல்லுது. இந்த சிங்க்ரனைசேஷன் நடந்தாதான் அந்த பொருள் நம்ம மேல மோதாம அந்த ஆபத்திலிருந்து நாம தவிர்த்துக் கொள்வதற்கு வேகமாக மூவ் பண்றோம். இந்த வேகத்தை நிர்ணயிக்கக்கூடிய வேலையும், எவ்வளவு வேகத்துல எந்த நேரத்தில் நகரணுங்கிறத நகர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய வேலை SCN செய்யுது. அப்ப ரியல் டைம் கிளாக்கோட நம்மளுடைய இன்டர்னல் கிளாக்கை சிங்க்ரனைஸ் பண்ற வேலையை செய்யறதுதான் SCN. இது புரிஞ்சது இல்லைங்களா? அடுத்தது ஹோமியோஸ்டசிஸ் அப்படின்றது ஒரு ஜெர்மன் வேர்டுங்க. இது என்னன்னா சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. நம்மளோட சிஸ்டத்தை ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலையை செய்யறதுக்கு பேர் தான், இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டசிஸ். அதே இந்த சிஸ்டத்தை ஸ்டேபிளா வச்சுக்கிறது அப்படின்னா, நம்ம உடம்புடைய இயக்கங்களுக்கு எல்லா விதமான பாட்டுகளுக்குமே ஒரு செட் பாயிண்ட்ஸும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புடைய டெம்பரேச்சர், வெப்பநிலை 98.6 இருந்துச்சுன்னா அது ஸ்டேபிளா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு செட் பாயிண்ட். அதே மாதிரி பிளட்டுடைய வால்யூம் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர்ல இருந்து 6 லிட்டர் வால்யூம் இருக்கணும் அப்படிங்கிறது, இது ஒரு செட் பாயிண்ட். அடுத்தது பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் 120/80, 120/80, அப்போ அது ஒரு செட் பாயிண்ட். அதே மாதிரி ஹார்ட் ரேட், பல்ஸ், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு செட் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா? இந்த செட் பாயிண்ட்டை நம்ம உடம்பு மெயின்டைன் பண்றது ப்ராசஸ் பேர் தான் ஹோமியோஸ்டசிஸ். இன்னும் உதாரணத்துக்கு உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா, இப்ப நாம என்ன பண்றோம், ஒரு குளிர் பிரதேசத்துக்கு போறோங்க, ஒரு குளிர்ச்சியான இடத்துல இருக்கிறோம், தண்ணியை நம்ம உடம்புல மேல சில்லுன்னு ஒரு வாட்டரை ஊத்துறோம், உடனே உடம்பு என்ன பண்ணுது, சிவரிங், நடுங்குது, வைப்ரேட் ஆகுது. இதன் மூலமாக நம்ம உடலுடைய வெப்பநிலை உயருது, அதிகரிக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுதுனாக்க, நம்முடைய உடம்புடைய இந்த பாடி டெம்பரேச்சர் செட் பாயிண்ட் 98.6 மெயின்டைன் ஆகிறதுக்கு இது உதவியா இருக்கு. அதே இன்னொரு மாற்றாக ஒரு வெப்பமான பிரதேசத்துக்கு போறோம், ஒரு ஹீட் பிளேஸ்ல இருக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஹாட் வெதர் இருக்கோம்னா உடனே என்ன பண்ணுது, உடனே பாடி குளிர்விக்கணும் இல்லைங்களா? அப்போதானே 98.6 மெயின்டைன் பண்ண முடியும். அதுக்காக ஸ்வெட்டிங், வியர்வை மூலமாக உடலை குளிர்விக்கிறது. இது புரியுது இல்லைங்களா? இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான், செட் பாயிண்ட்டை மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டசிஸ். இந்த சர்க்காடியன் ரிதம், அந்த ஹோமியோஸ்டசிஸ், இந்த 2 ஃபேக்டரும்
ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய சரியான செயல்பாடுகளுக்கு தேவையான ஒண்ணு. நம்மளோட இப்போ நான் அப்படின்னு சொன்னா என்னை வரையறுக்கிறது என்ன, சமூகம் என்னை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது தான். சமூகம் என்னை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறது நான் செய்யக்கூடிய வேலைகளை பொறுத்த விஷயம். நான் எந்த மாதிரி ஆக்ட் பண்றேன், எந்த மாதிரி வேலைகளை செய்யறேங்கிறத பொறுத்து தான் என்னுடைய தரத்தை இந்த சமூகம் நிர்ணயிக்கிறது. அடுத்தது, அப்படி நம்முடைய வாழ்க்கையில 30% இந்த மனித வாழ்க்கையில 30% நாம தூக்கத்துல தான் செலவிடுகிறோம். ரிமைனிங் 70% தான் நம்ம ஆக்டிவா இருக்கோம். இது என்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நாளுங்கிறது 24 மணி நேரம் எடுத்தோம்னா 8 மணி நேரம் நம்ம தூங்குறதுக்காக செலவிடுறோம் இல்லைங்களா. அதுதான் சொல்றாங்க 30% லைஃப் டைம்ங்கிறது தூக்கத்துல போயிடுது. இந்த 30% தூக்கம் சரியானதாக அமைந்தால் மீதி இருக்கக்கூடிய 70% தரமானதாக இருக்கும். தரமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்னா தரமான தூக்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அப்படி தரமான தூக்கத்திற்கு இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான 2 உறுப்புகள் பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரெயின் பார்ட்ல இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். ஒன்று ஹிப்போ கேம்பஸ் என்று சொல்லக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க செரிப்ரல் கார்டெக்ஸ். இந்த செரிப்ரல் கார்டெக்ஸும் ஹிப்போ கேம்பஸும் 2 முக்கியமான பகுதிகள். இது 2ம் சரியா இருக்குது அப்படின்னா நம்முடைய மெமரி சூப்பரா இருக்கும். இப்படி சரியா இருக்கிறதுக்கு நமக்கு தூக்கம் கண்டிப்பா அவசியம். செரிப்ரல் கார்டெக்ஸும் ஹிப்போ கேம்பஸும் சரியா இருந்தால் மட்டும்தான் நல்ல தூக்கத்தை தூங்க முடியும். தூக்கம் சரியானதாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் நம்முடைய மெமரி சூப்பர்பா இருக்கும். அதாவது நம்ம இது சரியா தூங்கும் பொழுது யூ வில் லுக் பெட்டர், ஃபீல் பெட்டர், பிஹேவ் பெட்டர், திங்க் பெட்டர், பெர்ஃபார்ம் பெட்டர். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பெஸ்ட் பார்ட் அப்படிதான் இருக்கும். இந்த செரிப்ரல் கார்டெக்ஸும் ஹிப்போ கேம்பஸும் சரியாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா மெமரி சூப்பராக இருக்கும், இம்யூன் சிஸ்டம் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகும், டிசிஷன் மேக்கிங் சூப்பராக இருக்கும். எந்த இடத்துல ஃபைட் பண்ணணும், எந்த இடத்துல ஃப்ளைட் பண்ணணும், ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிறது இம்யூன் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷனை ரெகுலேட் பண்ணுறதும் இந்த சரியான தூக்கம் இருக்கும் பொழுது தான். நல்ல தூக்கம் தூங்கும் பொழுது நம்முடைய நர்வஸில் இருக்கக்கூடிய நியூரான்ஸ், அந்த நியூரான்ஸுக்கு இடையில கனெக்ட் ஆகக்கூடிய கிளியான்னு சொல்லக்கூடிய சேனல்ஸ், GLIA, அந்த கிளியான்னு சொல்லக்கூடிய சேனல்ஸ் நிறைய ஓப்பன் அப் ஆகுறதுனால மெமரி சூப்பராக இருக்கும். நம்ம அடுத்த நாள் இருக்கக்கூடிய டிசிஷன்ஸ் எல்லாம் சரியானதாக அறிவியல் பூர்வமாக நமக்கு பெனிஃபிட் தரக்கூடிய விதத்தில் அமையும் போது ப்ரொஃபஷன்லையும் சரி பிஸ்னஸ்லையும் சரி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நல்ல தூக்கங்கிறது நம்ம கார் பண்ணுறோம் இல்லைங்களா, அதாவது பீரியாடிக்கல் சர்வீஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, ப்ரொடக்டிவ் மைண்ட் செட்டு கொண்டு வர்றது, பர்ஃபெக்ஷன் மைண்ட் செட் கொண்டு வர்றதுக்கு, மொத்தத்தில் ஒரு இல்னஸ் மைண்ட் செட்டில் இருந்து வெல்னஸ் மைண்ட் செட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பீனியல் கிளாண்ட் அது செக்ரேட் பண்ணக்கூடிய மெலட்டோனின், அடுத்து பிட்யூட்ரி கிளாண்ட் செக்ரேட் பண்ணக்கூடிய செரோட்டோனின். இந்த 2 ஹார்மோனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மெலட்டோனின் அந்த செரோட்டோனின் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா நல்ல தூக்கம் நமக்கு கிடைக்கும். இந்த மெலட்டோனினுக்கு இன்னொரு பேரு பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் ஹார்மோன். மெலட்டோனின்ங்கிறது டார்க்னஸ் ஹார்மோன். அந்த லைட் அண்ட் டார்க் அதை செப்பரேட் பண்ணி காட்டுற வேலையை தான் இது செய்யுதுங்க. மெலட்டோனின் செக்ரேட் நல்லா இருந்ததுன்னா, செக்ரேஷன் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கம் சூப்பராக அமையும். நல்ல தூக்கம் தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் ஒரு ரிப்பேரிங் ஒர்க்கு, சர்வீசிங் ஒர்க்கு சூப்பராக நடக்கும். இந்த தூக்கத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 சைக்கிளாக நடக்குது. REM ஸ்லீப் சைக்கிள், அந்த நான் ரெம் ஸ்லீப் சைக்கிள். REM அப்படின்னா REM, அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட், REM சைக்கிள். இன்னொன்று நான் ரெம் ஸ்லீப் சைக்கிள். இந்த REM அண்ட் நான் ரெம் ஸ்லீப் சைக்கிள் ஆல்டர்னேட்டிவா நடந்துகிட்டே இருக்குங்க. ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்ங்கிறது REM அண்ட் நான் ரெம் சேர்ந்து 90 மினிட்ஸ் முடியும் போது ஒரு கம்ப்ளீட் REM அண்ட் நான் ரெம் சைக்கிள் முடிஞ்சிருக்குங்க. இது மாதிரி குறைஞ்சபட்சம் 4 ஸ்லீப் சைக்கிள் நமக்கு இருக்கணும். அதாவது 90 மினிட்ஸ் 1.5 மணி நேரம் இல்லைங்களா, 4 1.5 மணி நேரம். இப்போ 1.5, 3, 4, 6 குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் தூக்கணும். தூங்கும்போது ஒரு ரெஃப்ரெஷ்டா ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6 மணி நேரத்துக்கு விட்டோம்னா 7.5 மணி நேரமாக தான் இருக்கணும். இது இன்பிட்வீன் நம்ம தூங்கினாலும் உங்களுக்கு அந்த ரெஃப்ரெஷ்டா ஒரு கம்ப்ளீட் ஸ்லீப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரைட். இந்த REM ஸ்லீப் அப்படிங்கிறது நம்முடைய மென்டல் ஹெல்த்தை ரிலேட் பண்ணுறதுக்கு, செட் பாயிண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும்
நான் ரெம் ஸ்லீப் அப்படிங்கிறது பிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ரெம் ஸ்லீப் சைக்கிள்ல மென்டல் ஹெல்த் அதுதான் ரிப்பேரிங் ஒர்க் நடக்குது. பிசினஸ் growth நல்லா இருக்குங்க. இந்த டயத்துல தான் நமக்கு ட்ரீம் வருது. கனவு காண்றது எப்போ அப்படின்னா ரெம் ஸ்லீப் சைக்கிள்ல. பிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றவருக்கு நான் ரெம் ஸ்லீப் சைக்கிள்ல நமக்கு இந்த ரெம் அண்ட் நான் ரெம் ஸ்லீப் சைக்கிள் 90 மினிட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அது ஒரு 4 சைக்கிள் 6 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நம்ம தூங்கணும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கோங்க. இது ஹெல்த்தியான ஸ்லீப் இருக்கணும்னா முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி இன் பெட் டைம். நம்ம டெய்லியுமே ஒரே நேரத்தில் தூங்க போகணும், ஒரே நேரத்தில் எழுந்திருக்க வேண்டும். இந்த ஸ்லீப் அண்ட் வேக்கப் சைக்கிள் அந்த டைம் ஷெட்யூல் பெட் டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க, கன்சிஸ்டன்சியாக ரொட்டீனை மெயின்டைன் பண்ணீங்கன்னா சூப்பர்பான தூக்கம் நடக்கும். அதனால ரிமைனிங் அந்த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், அதாவது 70% லைஃப் அது பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம ரெஸ்ட் இருக்கக்கூடிய இந்த தூக்கம்னு சொல்லக்கூடிய அந்த 30% லைஃப் ஹெல்த்தியாக இருக்கணும். இது ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நமக்கு இது ஸ்கின் ஹெல்த்லாம் இருக்கும், கேன்சர் போன்ற பிரச்சனைகள் வராது, வெயிட் லாஸ் இருக்கும். தூக்கம் சரியாகனா வெயிட் கெயின் ஆகும். அடுத்து ஸ்ட்ரெஸ் இருக்காது, உடம்புல பெயின் இருக்காது. முக்கியமாக அந்த அல்சீமர் சொல்லக்கூடிய மறதி வியாதி நமக்கு இருக்காது நம்மளுக்கு. அதாவது இந்த தூக்கத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்ட் பெட் டைம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நேரத்துக்கு தூங்க போகிறது, எந்திரிக்கிறது இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 12 மணி நேரம் தூங்கினா கூட ஒரு இன்கன்சிஸ்டன்சினால உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்னஸ் தூக்கத்தில் இருக்கவே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஃபீல் பண்ணவே முடியாது. ரெண்டாவது ஏர் பொல்யூஷன், சுத்தமான சுகாதாரமான காற்றோட்டம் இல்லைனாலும் அந்த தூக்கம் உங்களுக்கு ஒரு நிறைவானதாக அமையாது. அடுத்து ஸ்ட்ரெஸ் இருந்தாலோ ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு தூக்கம் சரியானதாக அமையாது. ரொம்ப லேட்டாக டின்னர் சாப்பிட்டீங்கன்னா நைட் தூங்க போன நேரத்தில் சாப்பிட்டு உடனே படுக்க போனாலும் அந்த தூக்கம் சரியானதாக அமையாது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ லைட் எக்ஸ்போசர், ஸ்க்ரீன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, இது மாதிரி ப்ளூ லைட் வெளியே வருதுன்னா இதன் மூலமாக மெலட்டோனின் செக்ரீஷன் அஃபெக்ட் ஆகி தூக்கம் சரியானதாக இருக்காது. அதே மாதிரி தூங்க போன நேரத்தில் காஃபி குடிக்கிறீங்க, கெஃபைன், ஆல்கஹால் எடுத்துக்கிறீங்க, ஸ்மோக் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஏதாவது ஹேபிட் இருந்துச்சுனாலும் உங்களுடைய தூக்கம் சரியானதாக அமையாது. அடுத்து உங்கள் டே டைமில் சரியான அளவுக்கு சன்லைட் எக்ஸ்போசர் இல்லைனாலும் விட்டமின் டி கம்மியானாலும் தூக்கம் சரியானதாக அமையாது. உங்களுடைய கட் ஹெல்த் குடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் தூக்கம் சரியானதாக அமையாது. உங்கள் தூங்கக்கூடிய அந்த ரூமுடைய என்விரான்மெண்ட்டு சரியானதாக இல்லை, ஒரு மாதிரி நாய்ஸ் என்விரான்மெண்ட்டாவோ ஹீட்டாவோ இருந்தாலும் தூக்கம் சரியானதாக அமையாது. அப்போ நல்ல ஒரு தூக்கத்துக்கு 10 கோல்டன் ரூல்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பார்க்கலாம். முதல் விஷயம் டைம்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும். முக்கியமா மணி டைம்னு சொல்லக்கூடியது 10 PM to 2 AM, இந்த 10 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நல்ல தூக்கம் தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் சூப்பராக இருக்கிறதுனால பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அதனால அதுக்கு பேர் மணி டைம். இந்த டைம் எப்பயுமே ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்கணும். தூங்க போகிற நேரமும் எழும் நேரமும் ஒரே நேரமாக இருந்தால் பெஸ்ட்டு பார்ட்டாக இருக்கும். 6 மணி நேரம் தூங்கினா போதும், அருமையாக ரெஃப்ரெஷ்டாக ஃபீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே நல்ல சுறுசுறுப்பாக நம்முடைய ஆக்டிவிட்டி செய்ய முடியும். 8 மணி நேரம் தூங்கினாலும் எடுத்துக்கலாம். 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தூக்க நேரம் எடுத்துக்கலாம். ஆனால் தூங்க செல்லும் நேரமும் எழும் நேரமும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும். மோஸ்ட் ரெஜுவினேட்டிங் எஃபெக்ட் அப்போ தான் நமக்கு நடக்கும். அடுத்தது ஃப்ரெஷ் ஏர், 2வது பாயிண்ட். நல்ல காற்றோட்டமான வசதி, சுகாதாரமாக இருக்கணும். காற்று சுவாசம் சூப்பராக இருக்கணும், அப்போ தான் தூக்கம் சரியானதாக இருக்கும். 3வது விஷயம் செய்யக்கூடாதவைகள் என்ன அப்படின்னா 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஸ்க்ரீன் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடணும், ரொம்ப லேட்டாக சாப்பிடக்கூடாது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும் பகல் நேரத்தில், இது செய்யலைன்னா தூக்கம் சரியாக வராது. தூங்க போகிற நேரத்தில் காஃபியோ ஆல்கஹாலோ குடிக்கக்கூடாது. ஸோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதையெல்லாம் தவிர்க்கணும். ஸ்க்ரீன் பார்க்கக்கூடாது, சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒர்க் அவுட்லாம் முன்னாடியே பண்ணி முடிச்சிடணும். கேஃபின் ஆல்கஹால் இருக்கக்கூடாது, காஃபியோ எதுவோ குடிக்கக்கூடாது. 1 நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திடலாம். 1 ஹவருக்கு தூங்க போகிறக்கு 1 நேரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் முடிச்சிடணும். அடுத்தது செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல புக் எடுத்து ரீட் பண்ணலாம், பிராணாயாமா பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம்,
யோக நித்ரா போன்ற யோகா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நல்ல தூக்கம் கிடைக்கும். இது 4வது விஷயம். 5வது விஷயம், ஃபுட்டு சொன்னீங்கன்னா லைட் டின்னராக இருக்கணும், ஏர்லி டின்னராக இருக்கணும். இதை பண்ணீங்கன்னா ட்ரிப்டோபேன்னு சொல்லக்கூடிய எசென்சியல் அமினோ ஆசிட் நம்ம ஃபுட்டு மூலமாக கொடுக்க முடியும். ஏன்னா அந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ங்கிறது பாடியில் தானாகவே செக்ரேட் ஆகாது, நம்முடைய டயட் மூலமாக தான் நம்ம கொடுத்தாலும், வெளியில இருந்து உணவு மூலமாக தான் கொடுக்க முடியும். ட்ரிப்டோபேன் நமக்கு எதுக்கு அவசியம்னா மெலட்டோனின் அந்த செரட்டோனின் செக்ரீஷனுக்கு ட்ரிப்டோபேன் தேவையானதாக இருக்குது. அடுத்து 6, மெக்னீசியம் நிறைந்த உணவுகள் எடுக்கும் பொழுது டீஸ்ட்ரெஸ் பண்ண முடியும். மெக்னீசியம் நிறைந்த உணவு எடுக்கும் பொழுது டீஸ்ட்ரெஸ் பண்ண முடியும், நல்ல தூக்கம் கிடைக்கும். இது 6வது. 7வது, கட் ஹெல்த். உடல் நலமே உடல் நலம். உடல் நலம் நல்லா இருந்த உடல் நலம் நல்லா இருக்கும். அதை நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணணும். நல்ல உணவுகள், லைட்டான சாப்பாடு சாப்பிட்டு உடலை சரியான ஆரோக்கியமானதாக வச்சுக்கணும். அடுத்து 8வது விஷயம், பிசிக்கலி ஆக்டிவ். வி ஹாவ் டு பி பிசிக்கலி ஆக்டிவ் டியூரிங் த டே. நம்முடைய டே டைமில் ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தோம்னா நைட் டைமில் நல்ல தூக்கம் கிடைக்கும். 10,000 அடியாவது ஒரு நாளைக்கு நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அடுத்தது 9வது பாயிண்ட், ஸ்லீப்பிங் போஸ்டர் ரொம்ப முக்கியங்க. லெஃப்ட் சைடில் படுக்கணும். ஸ்பைன் நல்லா ரெஸ்ட்ல இருக்க மாதிரி வைக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி, ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஸ்பைனை வைக்கக்கூடாது, ரெஸ்ட்ல வைக்கணும். லெஃப்ட் சைடில் சாஞ்சி படுக்கணும், ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸ்பைனு. டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்முடைய தலை மேற்கு பக்கமாகவும், அதாவது வெஸ்ட் சைடு இல்லை சவுத் சைடு, மேற்கு ஆறு தெற்கு அந்த திசைகளில் வைக்கலாம். கிழக்கு வடக்குல வைக்கக்கூடாதுங்கிறது தான் இதை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னாக்க நல்ல ஒரு ஆம்பியன்ஸோட தூங்குறதுக்கு நல்லா இருக்கணும். டார்க்காக இருக்கணும், கூலாக இருக்கணும், ஹைஜீனாக இருக்கணும், கேஜெட் ஃப்ரீ. அந்த இடத்துல கொஞ்சம் போன பார்த்துட்டே இருந்தால் தூங்க முடியாதுன்னா அது இருக்கக்கூடாது. பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும். இந்த ஆஃபீஸ் சம்பந்தமான பயிரெல்லாம் படுத்தக்கூடாது. ஓகே, இந்த ஒரு மாதிரி தூக்கத்தை வரக்கூடிய ஸ்லீப், லவ், ரீட், அந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கான இடமா இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல தூக்கம் தூங்க முடியும். அந்த பெட்டு காலையில் பெட் மேக்கிங்னு சொல்லுவாங்க. காலை எழுந்திரிச்சிங்கன்னா அந்த பெட்டை பழையபடி ஒரு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு போயிடணும். அப்போ நெக்ஸ்ட் டே படுக்கும் போது நீட்டாக இருக்கும். தூக்கத்தை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூண்டக்கூடியதாக தான் முடியும். இந்த 10 விஷயங்களும் நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சோம்னா நல்ல தூக்கம் தூங்க முடியும். அது நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவும். உடம்புல டிஷ்யூ ரிப்பேர் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஸ்கின் ஹெல்த்து, டிஷ்யூஸ் ஹெல்த்து, போன் ஹெல்த்து, நம்முடைய பிரெயின் ஹெல்த்து எல்லாமே நல்லா இருக்குன்னா நல்ல தூக்கம் வேணும். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா டெலோமியர் அப்படின்னு சொல்றது. இது என்ன அப்படின்னா நம்முடைய குரோமோசோம்ல டிப்ல இருக்கக்கூடியது, நுனியில் இருக்கக்கூடியது டெலோமியர் அப்படின்றது. இது நம்முடைய ஷூ லேஸ்ல எப்படி இந்த டிப் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்குல்ல, ஷூ லேஸ்ல டிப்ல பிளாஸ்டிக், அந்த மாதிரி ஒவ்வொரு குரோமோசோம்லையும் டிப்ல இந்த டெலோமியர்ங்கிறது இருக்கும். இதனுடைய நீளத்தை பொறுத்து தான் நம்முடைய ஆரோக்கியம் அமையுது. நம்முடைய ஏஜிங் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. வயசானதா தெரியாம யங்கா யூத்தா ஃபீல் பண்றதுக்கு இந்த குரோமோசோம் இருக்கக்கூடிய டெலோமியர் ரொம்ப முக்கியம். டெலோமெரஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. டெலோமியர் லென்த்தா இருக்கிறதுக்கு அது தூக்கத்தின் போது நமக்கு கிடைக்குங்க. இந்த டெலோமியரை பத்தி நல்ல ஒரு நீண்ட பதிவு தனியாகவே பார்க்க முடியும், அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குது. அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு தூக்கத்தின் மூலமாக இந்த டெலோமியருடைய லென்த்தியை நம்ம சரியா மெயின்டைன் பண்ண முடியுங்கிற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு தூக்கத்தின் அவசியத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நல்ல தூக்கம் ரொம்ப அவசியம் நண்பர்களே. நன்றாக தூங்கி நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.